ஹாய் காய்ஸ், வெல்கம். சண்டே ஒரு சின்ன மினி விலாக் பார்த்துலாங்களா? வாங்க, நாங்கள் எங்கே போய்க்கிருக்கோம் அப்படின்னா மீன் வாங்க போய்க்கிருக்கோங்க. எங்கே தெரியுமா? கூடயே நீங்களும் வாங்க. மதுரையில் இருக்கிற கரிமேட்டுக்கு மீன் வாங்க போகிறேங்க. அங்கே என்னடா கரிமேடுன்னு சொல்கிறா, மீன் வாங்க போகிறான்னு சொன்னீங்களா? ஆமாங்க, அந்த ஊர் பேர் கரிமேடு. மீன் மார்க்கெட் அங்கே இருக்கு. போகும்போது ஒரு கோயில் இருந்துச்சு, அதையும் குட்டியாக கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே மீன் வாங்குறதுக்கு கிளம்பியாச்சுங்க. பாப்பா தான் கட்டை போய் வச்சுட்டு முன்னாடி மீன் வாங்குறதுக்கு கிளம்பிட்டாங்க. இதுதாங்க கரிமேடு மீன் மார்க்கெட்டு. இங்கே ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மீன் தாங்க இருக்கும். எல்லா மீனுமே இருக்கும். ஆற்று மீன், குளத்து மீன், கடல் மீன். நாங்கள் வந்து ஷீலா மீன் வாங்குறதுக்காக வந்தாங்க. ஷீலா மீன் அந்த கடை ஒரு மீன் கேட்டால் தூக்கி 2 மீன் தூக்கி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 4 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு. அவ்வளோலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மீன் மட்டும் போதும்க்கா அப்படின்னா, அந்த ஒரு மீன் பார்த்தா கிட்டத்தட்ட 3 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு. அவ்வளோ தூரம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் மட்டும் எடுத்துருங்க, எனக்கு 1.5 கிலோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்புறம் அந்த மீன் 1.5 கிலோ இருந்துச்சுங்க. அப்புறம் 2 மீன் அயிலை மீன் ஃப்ரீயாக எடுத்து போட்டாங்க. பக்கத்தில் பார்த்தா இது முரளி மீனுங்க. இது 1 கிலோ வந்து 250 சொன்னாங்க. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த மீனுமே. அப்படியே நாங்கள் அந்த ஷீலா மீன் தான் வாங்கினோம். வாங்கிட்டு இந்த சைடு பார்த்தா எல்லா மீனுமே இருந்துச்சுங்க. நாங்கள் அந்த சீலா மீன் தாங்க வாங்கினோம். இது வந்து முள்ளே இருக்காதுங்க, நடு சென்டரில் மட்டும் தான் முள் இருக்கும். அதை வாங்கிட்டு அப்புறம் வேறு கடையில் வந்து நண்டு கேட்டோம். நண்டு கொஞ்சம் ரேட்டு கூட இருந்துச்சு. அப்புறம் அந்த அயிலை மீன் தான் 1 கிலோ கேட்டோம். அது 1 கிலோ 100 ருபீஸ் சொன்னாங்க. நாங்கள் அந்த கடையில் வாங்கலாம் பார்த்தோம், அங்கே கொஞ்சம் 20 ரூபா கூட சொன்னாங்க. சரி, ஓகே வேணான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இங்கே வாங்கிட்டு பார்த்தா பாப்பா இது இந்த திருக்கி மீனுங்க. திருக்கி மீன் எடுத்து விளாண்டுக்கு இருந்தா, அது வந்து இது சாப்பிட்டா பேக் பெயினுக்கெலாம் கொஞ்சம் சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பக்கத்துலேயே கட் பண்ணிட்டு வேணால் வரலாம். நாங்களாம் கட் பண்ணிலாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க, வீட்டில் தாங்க வந்து கட் பண்ணுவேன். சும்மா தானே இருக்கும், ஆனால் வீட்டிலே 1 மணி நேரம் ஆனாலும் 1/2 மணி நேரம் ஆனாலும் கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். அது 1 கிலோவுக்கு கட் பண்ணுறதுக்கு வந்து 30 ரூபா கேட்பாங்க. கட் பண்ணுறோம், கட் பண்ணிக்கலாம், வீட்டில் எடுத்துகிட்டு வந்தவங்க அப்படியே வாங்கிட்டு வந்து வீட்டில் க்ளீன் பண்ணிக்கலாங்க. அப்படியே நான் பாட்டிகிட்ட ஒரு தேங்காய் வாங்கிட்டு, இந்த பாட்டிகிட்ட தான் எப்பவுமே தேங்காய் வாங்குவோம். வாங்கிட்டு பக்கத்தில் ஃப்ரூட்ஸு, ஆனியன், கார்லிக், இது பூடு எல்லாமே விற்பாங்க. அப்படியே வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரட்டா, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.